ஆண்டவர் இயேசுவில் இனியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் தூய பவுல் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்றார். ஆதங்கம் என்று சொல்கின்ற பொழுது அது கோபப்படுவதல்ல, பொறாமைப்படுவதல்ல. ஆதங்கம் என்பது இந்த வருத்தத்தை விட ஒரு படி மேலே உயர்ந்ததுதான் இந்த ஆதங்கம் என்ற வார்த்தை. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வீடுகளில் கூட பல நேரங்களில் பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து ஆதங்கப்படுவார்கள். எதுக்கு அப்படின்னா, எவ்வளவோ காரியங்களை உனக்கு செஞ்சேன், எவ்வளவோ பொருட்கள் எல்லாம் உனக்கு வாங்கி கொடுத்தேன், ஆனா நீ எதையுமே பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேறலையே, எதையுமே பயன்படுத்தி வாழ்க்கையில இன்னும் ஒரு படி மேல போகலையே என்று சொல்லி ஆதங்கப்படுவார்கள். பொருட்கள் இருந்தும் கூட, வாய்ப்புகள் இருந்தும் கூட பிள்ளை அதை பயன்படுத்தாமல் போய்விட்டானே என்று சொல்லி தங்களுடைய ஆதங்கத்தை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். இன்றைய முதல் வாசகத்திலே பவுலும் அத்தகைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார். என்ன காரணம் என்று பார்க்கின்ற பொழுது, தான் சார்ந்த யூத இனம் இயேசு கொண்டு வந்த அந்த மீட்பை பெறவில்லையே என்பதுதான் பவுலுடைய ஆதங்கமாக இருக்கின்றது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதற்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு காரணமாக பார்த்தோம் என்றால், இந்த இஸ்ராயல் மக்கள் வாய்ப்புகள் கிடைத்த போது அதை பயன்படுத்த தவறிவிட்டார்களே என்பதுதான் பவுலினுடைய ஆதங்கமாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் இஸ்ராயல் மக்கள். அவர்கள் பெருமைப்பட்டுக் கொண்டார்கள், விளம்பரப்படுத்திக் கொண்டார்கள். நாங்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், கடவுள் எங்களுக்குத்தான், யாவை இறைவன் என்பவர் எங்களுக்கு மட்டும்தான் என்று சொல்லி சொந்தம் சொல்லிக் கொண்டார்கள். அது மட்டுமல்ல, இறை நம்பிக்கையின் தந்தையாகிய ஆபிரகாமிடமிருந்து நாங்கள் தோன்றியவர்கள், எனவே எங்களுக்குத்தான் முதலிடம், நாங்கள் தான் இந்த உலகத்திலே மிகச் சிறந்தவர்கள் என்று சொல்லி பெருமைப்பட்டுக் கொண்டார்கள். மோயிசனை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அந்த மோயிசன் வழியாக எகிப்திலிருந்து வெளியேறியவர்கள் இந்த இஸ்ராயல் மக்கள். படைத்தவரால் நேரடியாக 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, அவர்கள் வாழ்வை செம்மைப்படுத்திக் கொள்ள யாவை இறைவன் இறைவாக்கினர்களை அவர்களுக்கு அனுப்பி வைத்தார் என்று பெருமைப்பட்டுக் கொண்டார்கள். இவ்வளவு பெருமைகளை பெற்றிருந்தாலும் அவர்கள் இயேசு கொண்டு வந்த அந்த மீட்பை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. காரணம் என்ன? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதுதான் பவுலினுடைய ஆதங்கம். எத்தனை வாய்ப்புகள் தட்டியது. கடந்த வாரம் நற்செய்தியிலே ஆண்டவர் சொல்வாரே, இஸ்ராயல் மக்களே, உன்னை சிறகினில் கூட்டி சேர்ப்பதற்கு நான் எத்தனை முறை முயற்சி செய்தேன், ஆனால் ஒரு தடவை கூட நீ என்னை திரும்பி பார்க்கவில்லையே என்று சொல்லி அவர் வருத்தப்படுவதை பார்க்கின்றோம். அதே வருத்தத்தை தான் பவுலும் இன்றைய நாளிலே பதிவு செய்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது வாழ்க்கையிலும் இந்த பவுலை போல பல நேரத்திலே கடவுள் நம்மை பார்த்து ஆதங்கப்படுகின்றார். யாருக்கும் கிடைக்காத பாக்கியம். திருப்பலி இருக்கிறது, ஆலயம் திறந்திருக்கிறது, ஜெபிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. கடவுள் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, கடவுளுடைய அன்பை சுவைக்க, கடவுளுடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள நிறைய வாய்ப்புகள் அன்றாடம் நம்மை தட்டிக்கொண்டே இருக்கின்றது. ஆனால் அந்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தாத போது ஆண்டவர் நம்மை குறித்து ஆதங்கப்படுகின்றார். எத்தனை தடவை நான் அருகில் வந்து தட்டினேன், எத்தனை தடவை உன் முன்னால் நின்று உனக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக வந்தேன், நீ பெற்றுக்கொள்ளவில்லையே என்று சொல்லி கடவுள் நம்மை குறித்து ஆதங்கப்படுவார். ஒருவேளை நாம் பயன்படுத்தவில்லை என்றால், ஒருவேளை வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி விட்டோம் என்றால், ஆண்டவர் நம்மை குறித்து பெருமை பாராட்டுவார், ஆண்டவர் நம்மை குறித்து மகிழ்ச்சி அடைவார். நன்று நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளனை என்று சொல்லி நம்மை வெகுமையாக பாராட்டுவார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒன்று மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாய்ப்புகள் நமக்கு நிறைவாக இருக்கிறது, ஆனால் பயன்படுத்துகிறோமா? இயேசு என்றும் அந்த மரத்தின் கனியை பெற்று அனுபவிக்க அந்த மரத்தின் கீழே குடியிருந்தவர்கள் மறந்து போனார்கள். எங்கேயோ இருந்து வந்தவர்கள் அந்த இயேசு என்னும் மரத்தின் கனியை பெற்றுக்கொண்டார்கள்.
இது நமக்கும் பொருந்தும். பிரியமான சகோதர சகோதரிகளே, பவுல் தன்னுடைய ஆதங்கத்தை வேதனையாக துயரமாக வெளிப்படுத்துகிறார். கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துவோம். ஆண்டவரே, நீர் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை, நேரங்களை, வாய்ப்புகளை, தாளந்துகளை, திறமைகளை பயன்படுத்தி நான் உன் அருகில் இருக்க வேண்டும் என்று சொல்லுவோம். ஒரே ஒரு முறைதான் அந்த நல்ல கல்வனுக்கு வாய்ப்பு கிடைத்தது. அவன் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டான், மீட்பை பெற்றுக் கொண்டான். இன்றே என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தார். அந்த நல்ல கல்வனை போல ஆண்டவரை உற்று பார்ப்போம். ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நிரம்ப பெற்றுக்கொள்வோம். ஆமென்.